சமத்துவ குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திருவள்ளுவன் ஐயா. வணக்கம். பஞ்சமி நிலம், பஞ்சமி நிலத்தின் அரசியல் பின்னணி, அதை பற்றிய நேர்காணலில் நாம் சென்ற நேர்காணலில் கேள்வி கேட்டிருந்தோம். இப்போ அரசு பஞ்சமி நிலத்திற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை பற்றிய தீர்வை பற்றிய இந்த நேர்காணல் நாம் கேட்க இருக்கிறோம். பஞ்சமி நிலம் இருபெரும் திராவிட கட்சிகளை மட்டும் குற்றம் சாட்டுவது சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மற்ற இயக்கங்களை நீங்க ஏன் பஞ்சமி நிலத்திற்கான தீர்வை அவர்களை குற்றம் சாட்ட மாட்டேங்கிறீர்கள்? அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க திராவிட கட்சிகள், பஞ்சமி நிலம் என்றால் இருபெரும் திராவிட கட்சிகள் மட்டும்தான் சொல்றீங்க. காங்கிரஸ் போன்ற இயக்கம் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்கள பத்தி எந்த ஒரு பஞ்சமி நிலத்தை பத்தி அவங்கள எந்த ஒரு விஷயமும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இது ஒரு திராவிட கட்சியை மட்டுமே டார்கெட் செய்யற மாதிரி இருக்கு இந்த விஷயம். திராவிட கட்சிகள் ஆட்சியில் தான் பஞ்சமி நில பிரச்சனை இருப்பதே வெளியே வந்தது. காங்கிரஸ் காலத்தில் அப்படி ஒரு நிலம் இருப்பதே யாருக்கும் தெரியல, அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கும். எனவே காங்கிரஸ் ஆட்சி அதிலிருந்து தப்பித்து விட்டது. பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் மாறி மாறி வந்த பிறகு 1995 வாக்கில் தான் இந்த பஞ்சமி நிலம் இருக்கிற உண்மை வெளி உலகத்துக்கு தெரிந்தது. அதனால் இந்த கட்சிகளை விமர்சித்திருப்பார்கள். பொதுவாக இந்தியாவில் நில சீர்திருத்தம் என்பது காங்கிரஸ் ஆட்சியே செய்யவில்லை. நேரு காலத்திலேயே நிலங்கள் பண்ணையார்களுக்கும் நிலமில்லாத மக்கள் பண்ணை அடிமைகளாகவும் வாழ்ந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் ஒரு ஜனநாயக ஆட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில் நில உரிமை என்பது ஒரு ஜனநாயக முழக்கம். நிலத்தில் பங்களிப்பது என்பது அரசனுடைய ஜனநாயக கடமை. ஆனால் அந்த கடமையை காங்கிரஸ் ஆட்சி செய்யவில்லை. அதற்கு காரணம், நில சீர்திருத்தம் செய்யக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி தன்னை உருவாக்கி கொள்ளவில்லை. அது பண்ணையார்கள், பெரிய முதலாளிகள், அந்நிய நாட்டு முதலாளிகளுடைய உறவோடு இயங்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் காங்கிரஸ் இருந்தது. அது ஒரு சீர்திருத்த கட்சி அல்ல. இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை தவிர வேற எந்த வகையிலையும் காங்கிரஸ் கட்சி சாதியை ஒழிப்பதிலோ, தீண்டாமையை ஒழிப்பதிலையோ, முதலாளித்துவ ஒழிப்பதிலையோ, பண்ணையார்களை நிலத்தை பறிப்பதிலோ எந்த வகையிலும் காங்கிரஸ் கட்சி சீர்திருத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி அல்ல. தீண்டாமைக்கு எதிராக இளையபெருமாள் ஐயா மூலமா கமிஷன் ஆணையமே போட்டு அதற்கான அறிக்கையை தயார் பண்ணாங்களே. ஆனால் அது செய்ததெல்லாம் உண்மை. அதனால் தீண்டாமை ஒழிந்து விட்டதா? தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அடிப்படையில் தீண்டாமைக்கு காரணமான மதத்தில் சீர்திருத்தம் வேண்டும். தீண்டாமைக்கு காரணமான மதம் இந்து மதம். அந்த மதத்தினுடைய கருத்தின் அடிப்படையில் தான் தீண்டாமை கையாளப்படுகிறது. அது அந்த மதம் பெற்றெடுத்த பிள்ளைதான் தீண்டத்தகாத என்ற பிள்ளை. காங்கிரஸ் சாதி என்ற பிள்ளையும் இந்து மதம் பெற்றெடுத்த பிள்ளைதான். அப்ப சாதியோ தீண்டாமையோ ஒழிய வேண்டும் என்றால் அது மத கொள்கை. அது இந்து மதத்தினுடைய கொள்கை. இந்து மத கொள்கையில் மாறுதல் வந்தால்தான் சாதி என்பது இல்லாமல் இருக்கும், தீண்டாமை இல்லாமல். நீங்க சொல்ல வரதை பார்த்தா காங்கிரஸ் தான் சாதியை வளர்த்தது மாரில சொல்ல வர்றீங்க. காங்கிரஸ் முன்பே சாதி இருக்கு. இந்து மதம் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுது சாதியும் தோன்றியது. முதலில் 4 வர்ணங்களாக மட்டுமே இருந்தார்கள்: பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். இந்த 4 வர்ணங்களும் 4000த்திற்கு மேற்பட்ட சாதிகளை உருவாக்கியது. இந்த சாதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் பஞ்சமர் என்று சொல்லக்கூடிய தலித்துகள். ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், தேவேந்திரர்கள், இவர்களெல்லாம் சாதியை மறுத்தவர்கள், ஏற்க மறுத்தவர்கள். இவர்கள் பல்வேறு சமூக பிரிவாக இருக்கிறார்களே தவிர அது சாதி பிரிவு அல்ல. சாதி என்பது இந்து மதத்தினுடைய தத்துவத்தில் உருவான ஒரு நிலைப்பாடு. இது காங்கிரஸ் தான். இது காங்கிரஸுக்கு முன்பே இருக்கு. இந்து மதம் தோன்றியது பல நூற்றாண்டுகளுக்கு. அப்ப காங்கிரஸ் எடுக்க ஒரு முன்னெடுப்புகள் சரியானதா இருந்தது. அவங்க ஓரளவுக்கு தீண்டாமைக்கு எதிராக செயல்பட்டாங்க. அது ஒத்துக்கிறீங்களா? ஓரளவுக்கு தீண்டாமைக்கு எதிராக அவங்க செயல்படல. கமிஷன் அவங்க இல்ல, அது தப்பு. அப்படிலாம் சொல்றது தப்பு. காங்கிரசும் காந்தியும் தீண்டத்தகாத மக்களுக்கு செய்தது என்னன்னு அம்பேத்கர் ஒரு புத்தகமே போட்டிருக்கிறார்.
தீண்டாமை ஒழிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் காந்தியோ காங்கிரஸோ செய்யவில்லை என்பது அம்பேத்கருடைய ஆய்வு. இது நம் போன்ற சாதாரண மனிதனுடைய ஆய்வு அல்ல. காங்கிரஸ் மட்டுமல்ல, எல்லா ஆட்சியாளர்களும் இதுவரை காங்கிரஸ், ஒவ்வொரு மாநில பிற கட்சிகளுடைய மாநில கட்சி ஆட்சி, தமிழகத்தில் திராவிட கட்சி ஆட்சி, கம்யூனிஸ்டுகள் ஆட்சி, இப்படி இந்தியா முழுக்க ஆண்ட எல்லா ஆட்சிகளுமே எங்களுடைய ஆட்சியில் சாதி கொடுமை இல்லை, தீண்டாமை கொடுமை இல்லை, பொருளாதார கொடுமை இல்லை, பெண்ணடிமை கொடுமை இல்லை, லா அண்ட் ஆர்டர்லாம் சிறப்பாக நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாருமே சொல்லக்கூடியதுதான். ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் தீண்டாமை கொடுமை கடுமையாக இருந்தது. எல்லா ஊரிலையும் ரெட்ட கிளாஸ் இருந்தது. முடியாது. அதை கட்டுப்படுத்தினாங்கல்ல, காங்கிரஸ் கட்டுப்படுத்தினாங்க. ஓரளவுக்கு கட்டுப்படுத்திருந்தாலும் முற்போக்குவாதியா பிசிஆர் இருப்பா. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், ஒருத்தன் போதுப்பா நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முற்போக்குவாதியா? தீண்டாமைக்கு எதிராக அவன் செத்துட்டான்னா மறுபடியும் பிரச்சனை பெருசா போகும். கட்டுப்படுத்தல் என்பது அதுக்கான அரசியல் ரீதியான திட்டம் கொண்டாடணும். அதற்கான மத காரணங்கள், அது இந்த தீண்டாமைக்கும் சாதிக்கும் மத காரணம் இருந்தால் அந்த காரணத்தை மதத்தில் நீக்கணும். தலித் இயக்கங்கள், அம்பேத்கர் போன்ற இயக்கங்கள் வந்து பஞ்சம் நில மீட்பு பத்தி ஏன் முன்னெடுப்பு அவங்க எடுக்கல? அது பேசியிருக்காங்களே கொஞ்சம், அதற்கான அழுத்தமான தீர்வையே அவங்களுக்கு கொடுக்கல. இல்லை, அது நியாயமான கேள்விதான். முன்னெடுப்பு எடுக்கலைன்னு சொல்ல முடியாது. தலித்துகள் தான் பஞ்சமி நில பிரச்சனையை வெளியே கொண்டாந்தாங்க. எந்த அரசியல் கட்சியும் கொண்டு வரல, தலித்துகள் தான் கொண்டு வந்தாங்க. பிஜேபி போன்ற கட்சிகள் பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராமர் இந்த இடத்த பிறந்தான்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்க பஞ்சமி நிலம் போன்ற பிரச்சனையை ஆராய்ச்சி பண்ணி ஒரு 70, 60, 80 வருஷத்து பிரச்சனையை கொண்டாடல. அதே மாதிரி திராவிட கட்சிகள் தமிழருடைய வரலாறுலாம் சொல்லி சிறப்பு வாய்ந்த வரலாறு இவனுக்கு, இந்த மொழிக்கு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குன்னு ஆராய்ச்சிலாம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்களும் பஞ்சமி நில பிரச்சனையில் கை வைக்கல, அது உள்ளார போக விரும்பல. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் லேட்டாக தான் பஞ்சமி நிலத்தை பற்றி பேசினாங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை நிலத்தையும் தொழிற்சாலையும் உழைப்பவர் கையில் கொண்டு வரணுங்கிறதுல அடிப்படையான கொள்கை சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சி. அவங்கள வந்து உழுதவனுக்கு நிலம் சொந்தங்கிற கோஷங்கள்லாம் வச்சாங்க, அது உண்மை. ஆனால் பஞ்சமி நிலம்னு ஒன்று இருக்கு, அது தலித்துகளுக்கு சொந்தம். அது 1892 பிரிட்டன் பார்லிமெண்ட்டில் முடிவெடுத்த விஷயம். தலித்துகளுக்கு 12.5 லட்சம் கொடுத்தாங்க ஏக்கரு. ஆனால் 12.5 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு பறி போயிடுச்சு. ஒரு முறை சிறுதாவூர் பங்களா அண்ணா காலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது கொடுக்கப்பட்டது. அந்த இடம் 50 ஏக்கர் 25 குடும்பத்துக்கும், இந்த 25 குடும்பம் வாழ்வதற்கு 3 ஏக்கர், 53 ஏக்கர் கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த 53 ஏக்கரையுமே காணும். எவனும் அனுபவிக்கலாம், தலித்துகளை அனுபவிக்கல. அப்போ அதை பற்றி ஒரு விமர்சனம் பேசின விமர்சித்த கலைஞர், வெள்ளையன் கொடுத்த காலத்தில் கொடுத்த பஞ்சமி நிலம் பறி போனது போல அண்ணா கொடுத்த 53 ஏக்கரும் பறி போயிடுச்சுன்னு சொன்னார். அப்போ வெள்ளையன் கொடுத்த பஞ்சமி தேசம் பறி போனது அவருக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடியே அவர் பல முறை ஆட்சியில் இருந்திருக்காரு. ஏன் அந்த பிரச்சனையை தீர்க்கல? ஆக தலித்துகளுக்கு மண் உரிமை கிடைப்பதில், நில உரிமை கிடைப்பதில் எந்த கட்சிக்கும் உடன்பாடு கிடையாது. அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் நினைக்கிறேன்? இவர்கள் எல்லாமே இந்து சமூகத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தலித்து இஸ்லாமிய கட்சியில் இணைத்திருக்கலாம், ஆனால் அந்த கட்சியினுடைய அடிப்படையான தலைவர்கள் இந்து சமூகத்திலிருந்து வந்தவர்கள். இந்து மதமோ தலித்துகளுக்கு நில உரிமை அளிப்பதை மத ரீதியாகவே அது விரும்பவில்லை. அதனால்தான் மனு தர்மத்தில் சொல்லியிருக்கா, பஞ்சமர்கள் நிலம் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் இது பஞ்சமர்கள் வேலை செய்யலாம், ஆனால் நிலம் வைத்துக் கொள்ளக்கூடாது. பார்ப்பனர்கள் நிலம் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் பார்ப்பனர்கள் ஏறு ஓட்டக்கூடாது. கடந்த காலத்தில் இந்து மன்னர்கள் எல்லாம் கிராமமாக பார்ப்பனர்களுக்கு தாரை வார்த்தன வரலாறு உண்டு. பஞ்சமர்களுக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கா? எந்த கிராமமாவது பஞ்சமர்களுக்கு மன்னர் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. பௌத்த காலத்தில், பௌத்தர்கள் ஆட்சி ஆண்ட காலத்தில் பௌத்த மடங்களுக்கு நிலம் கொடுத்திருக்கிறார்கள். மக்களுக்கு அறிவு புகட்ட, கல்வி புகட்ட,
நோய் நொடியை தீர்க்க மருத்துவம் செய்ய, வறுமையை போக்க, பௌத்தர்கள் பஞ்சமர்களுக்கு சேவை செய்த மடங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், பௌத்த மடங்களுக்கு. ஆனால் பஞ்சமர்களுக்கு நிலம் கொடுத்தது என்பது மன்னர்கள் கிடையாது. இந்த மங்கலம்னு வரும், பக்கத்துல கூட கோமங்கலம்னு ஒரு இளமங்கலம் இருக்கு. இந்த மங்கலம் எல்லாம் அதே மாதிரி பிரம்ம தேசங்கள். இந்த பிரம்ம தேசங்கள் எல்லாமே மன்னர்கள் பார்ப்பனர்களுக்கு அந்த கிராமத்தை தாரை வார்த்த கிராமங்கள். பார்ப்பனர் காலகட்டத்திலே நிலங்கள் தலித்துகளுக்கு மறுக்கப்பட்டது. மன்னர்கள், அதான் இந்து மன்னர்கள் ஆட்சி ஆரம்பித்த பிறகு தலித்துகளுடைய மண்ணை எல்லாம் மன்னர்கள் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. பிறகு மன்னர்கள் தன் விருப்பப்பட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா, தளபதிக்கு, அமைச்சர்களுக்கு, கணக்கு பிள்ளைக்கு, அதே மாதிரி பார்ப்பனர்களுக்கு, கோயில்களுக்கு. ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டில் 6 லட்சம் ஏக்கர் கோயில்களுக்கே இருக்கு. ஆனால் இந்த 6 லட்சம் ஏக்கரும் மக்களுக்கு எந்த பயன்பாடும் கிடையாது. அந்த கோயிலில் உள்ள குருக்கள், அந்த கோயிலில் உள்ள அர்ச்சகர்கள், அது ஒரு பார்ப்பன கூட்டம் ஏப்பம் விடுது. பிறகு பார்ப்பனர் அல்லாதவர்கள், அதுக்கு தர்மகர்த்தாவாக போகிறவங்க, அவங்களும் ஏப்பம் விடுவாங்க. எல்லா அரசியல் கட்சியும் ஆட்சிக்கு வந்த பிறகு கோயில் சொத்துக்களை சூறையாடுவாங்க. இப்போ கூட பழனி கோயிலில் 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடிக்கு கிரயம் பண்ணி, அதே மாதிரி 60 கோடி ரூபா சொத்தை ஒரு சில கோடிக்கு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலை கிரயம் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ராமர் கோயில் கட்டுனா பல கோடி ஊழல் திருட்டிட்டு போயிட்டான். பத்மநாப சுவாமி கோயில் கேரளாவில் இருக்கு, 6.5 டன் தங்கம் இருக்கு அந்த கோயிலுக்கு, 6.5 டன் தங்கம். அது எல்லாம் அங்க உள்ள குருக்கள் திருடிட்டு போறான். ஆக கோயில் சொத்து என்பது உயர் சாதியை சேர்ந்த ஒரு சிறு கூட்டம் உழைக்காமல் வாழ்வதற்கும் அந்த கோயில் சொத்தை திருடுவதற்குமான சொத்தாக தான் இருக்கு. தலித்துகளுக்கு எங்க தங்கம் கொடுத்துருக்கான்? தலித்துகளுக்கும் கோயில் இருக்கு, நிலம் கொடுத்துருக்கான்னா எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் கோயிலை கட்டியிருப்பாங்க. அதை மீட்டு எடுப்பதற்கான வழி என்னவாக இருக்கிறது? அதை மீட்க வேண்டும். அதை மீட்டு எடுப்பதற்கு மக்கள் தங்களான முயற்சிகளை ஒரு பக்கம் செய்தார்கள். இன்னும் பெரிய அளவுக்கு செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. உலக அளவிலே நிலங்கள் ஒரு சிலரிடமே குவிந்திருந்த அந்த நில ஆதிக்கத்தை எதிர்த்து ஆயுதங்களை தாங்கி போராடி இருக்கிறார்கள். ஐரோப்பா கண்டத்திலே போராடி இருக்கிறார்கள், ரஷ்யாவிலே போராடி இருக்கிறார்கள், சைனாவிலே போராடி இருக்கிறார்கள். அதன் மூலம் நிலத்தையும் மீட்டு இருக்கிறார்கள். இப்போ சைனாவில் மட்டும்தான் அந்த மீட்கப்பட்ட நிலம் கிராமத்தில் உழைக்கிற விவசாயிகள் கட்டுப்பாட்டில். தொழில் அரசாங்கத்தில் இருந்தது எல்லாமே மாறி இன்னைக்கு தனியார் கைக்கு போயிடுச்சு. சைனாவும் முதலாளித்துவ நாடு ஆயிடுச்சு. தொழிலில் முதலாளித்துவமாகவும் நிலத்தில் உழைக்கிற உழைப்பாளி கையில் நிலமும் 2 விதமாக அங்கே இருக்கு. ரஷ்யா முழுக்க முதலாளித்துவம் ஆயிடுச்சு. கம்யூனிஸ்ட் நாடுகள்ல இந்த பிரச்சனை வருது. ஆனால் பிடித்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. ஆனா இந்தியாவில் அப்படி நில பிரச்சனையை ஆயுதம் ஏந்தி பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், தெலுங்கானா என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. அதுல நிஜாம் என்ற ஒரு மன்னன் இருந்தார். அந்த நிஜாம் மன்னன் விரட்டி விட்டு அங்கிருந்த நிலங்களை எல்லாம் நிலத்தில் உழைக்கிற மக்கள் பறித்து எடுத்துக்கொண்டார், மலைவாழ் மக்கள். பிறகு அப்பொழுது நேரு ஆட்சியில் இருந்தார். இந்த நிஜாம் மன்னனோ நேரு ஆட்சியில் இணைய மறுத்தார். பிறகு ஒரு கலகம் உருவானதை பயன்படுத்தி அந்த கலகத்தை ஊக்குவித்து மன்னனை வெளியேற வைத்தார் நேரு. அப்படி வெளியேறிய மன்னன் வேற வழி இல்லாமல் நேருவிடம் அடைக்கலம் புகுந்தார். அதன் பிறகு மிலிட்டரி இந்திய இராணுவத்தை அனுப்பி ஒரு 3000 பேரை சுட்டு கொன்று மீண்டும் அந்த 10 லட்சம் ஏக்கரை பறித்தார். நிலத்தை கொடுப்பவன் தான் ஜனநாயகவாதி. நேரு நிலத்தை கொடுக்கவில்லை, மக்கள் பறித்தெடுத்த நிலத்தை மீண்டும் அபகரித்தார் இராணுவத்தை வைத்து. எப்படி ஒரு ஜனநாயகவாதி? நிலத்தில் ஜனநாயக உரிமையை மறுத்தார் நேரு. அதை போலத்தான் இங்க திராவிட கட்சிகளும் சரி, நில உரிமையை மக்களுக்கு அளிக்கவில்லை. அதற்கு மாறாக
ஆட்சியாளர்கள் இவர்கள் பெரிய பெரிய ஏரியாக்களையே விலை போட்டு வாங்கி கல்லூரிகள், தொழிற்சாலைகள், திருமண மண்டபங்கள், இப்படி ஏராளமான நிலத்தை பறித்தெடுத்தார்கள் ஆட்சியாளர்கள், திராவிட ஆட்சியாளர்கள். திராவிட ஆட்சியாளர்கள். மத்த கட்சி திமுகவை சேர்ந்தவங்களும் சரி, அண்ணா திமுகவை சேர்ந்தவங்களும் சரி. மத்த கட்சி எதுவும் கிடையாது. மற்ற கட்சி ஆட்சிக்கு வரல, இப்பதானே வந்திருக்கிறாங்க. இவங்க யோக்கியதை பின்னாடி தானே தெரியும். அதுவும் ஜெயலலிதா காலத்துல தான் இந்த பஞ்சமி நில பிரச்சனை வெளியே வந்தது. அதில் துப்பாக்கி சூழ்ல 2 பேர் பாவம், 2 இளைஞர்கள் உயிர் பறிபோனது. அதை சேட்டு ஒருவன் தனக்கு சொந்தம் என்று பஞ்சமி நிலத்தை 30 ஏக்கரை வாங்கி அவன் பண்ணை வைத்திருந்தான், தோட்டங்கள், பழத்தோட்டங்களை வைத்திருந்தான். ஒரு காவல்துறை அதிகாரி 30 ஏக்கர் வாங்கியிருந்தார். சினிமா நடிகர்கள் ஏராளமான பேர் வாங்கியிருந்தார்கள். அதிலே தன்னுடைய இடம் என்று அவர்கள் ரெக்கார்டிலே கண்டுபிடித்து நீதிமன்றம் சென்று நீதிமன்ற ஆணையும் பெற்று அதிலே உள்ளே புகும்போதுதான் துப்பாக்கி சூடு நடந்தது. அந்த நிலம் பஞ்சமர்களுக்கு உரியதல்ல, தலித்துகளுக்கு உரியதல்ல, சேட்டுக்கு சொந்தமானது. இது ஜெயலலிதா கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஆக பஞ்சமி நிலம் மக்கள் எடுப்பதற்கு பஞ்சமருக்கான ரெக்கார்டு இருக்கிறது. அதை பார்த்து எடுத்து ஜெயலலிதா கொடுத்திருக்க வேண்டும். அந்த பகுதியில் எத்தனை ஏக்கர் பஞ்சமி நிலம்? 660 ஏக்கர் வரும். ஒரு 7 கிராமத்து மக்கள் ஒன்றாக பயிர் செய்து அவரவர்கள் ஊருக்கு சென்று விடுவார். தற்பொழுது தலித் மக்களிடம் பஞ்சம் நிலங்கள் எத்தனை ஏக்கர் நிலங்கள் கையில் இருக்கிறது? இருக்கிறத ஒரு அதிகமா ஒரு 10%. 12 லட்சம் ஏக்கர்ல 10%. மீதி இல்லை. மீதி யார் கையில் இருக்கு? மீதி கையில் எல்லாமே இந்து சமூகத்தில் இருக்கு. நிலங்களுக்கென்று இந்தியாவில் தனி புரட்சி ஏற்படுமா? கண்டிப்பா ஏற்படும். நிலங்களுக்கென்று ஏற்படும், கட்டாயமே ஏற்படும். அதை கம்யூனிஸ்டுகள் முயற்சி செய்தார்கள், அது முடியவில்லை, தொய்வடைந்து விட்டது. மீண்டும் அந்த முயற்சியை யார் எடுப்பதற்கு தகுதியானவர்கள் என்றால் தலித்துகள் தகுதியானவர்கள். இவர்கள் தான் நிலத்தை இழந்த மக்கள். அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, தலித் மக்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாததுங்கிறது ஒரு நிலையானது இல்லை, அது ஒரு தற்காலிகம் தான். சாதி இந்துக்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் தலித்துக்கள் ஒற்றுமையா இருந்துதான் அதை எதிர்க்க முடியும். ஒற்றுமை என்பது தேவை, அதை நான் மறுக்கவில்லை. அந்த ஒற்றுமையாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகிற ஆட்சியாளர்கள் தயாராக இருந்தால் தான் அதை நடைமுறைப்படுத்துவார்கள். இல்லை என்றால் இந்த ஒற்றுமையை ஆட்சியாளர்கள் சிதைப்பார்கள், இவர்களை உடைப்பார்கள். அம்பேத்கருக்கு பிறகு குடியரசுக் கட்சியில் இருந்த எம்பிக்களை உடைத்தார்கள். தலித் இயக்கங்கள் தோன்ற தோன்ற அந்த இயக்கங்களுக்கு சில தீனியை போட்டு அதை செயலிழக்க வைப்பார்கள். அப்ப இவர்களும் அதில் வெற்றி பெற முடியாத நிலை வந்து விடுகிறது. இதையெல்லாம் ஜெயலலிதாவும் செய்தார், எம்ஜிஆரும் செய்தார், கருணாநிதியும் செய்தார், எல்லாருமே செய்தார். ஜெயலலிதா செய்த உச்சபட்சமான கொடுமை என்னவென்றால் பஞ்சமர்களுக்கு நிலமளிப்பதை தடுத்த இந்த ஜெயலலிதா, அதற்கு பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுத்த இந்த ஜெயலலிதா தான் 1500 ஏக்கர் வாங்கியிருந்தார், பதிவு செய்திருக்கிறார். அது என்ன கொடுமை? நிலம் என்பது நிலத்தில் உழைப்பவனுக்கு கொடுப்பதுதான் ஜனநாயகம். அதுதான் ஒரு ஜனநாயக ஆட்சியினுடைய கடமை. ஒரு ஜனநாயக ஆட்சியில் நிலத்தில் உழைப்பவன் தனக்கு சொந்த நிலம் கிடைத்தது என்று பெருமையாக வாழ்வதற்கு வழிவகை. ஜெயலலிதா 1500 ஏக்கர் வச்சிருந்தாங்க, எதன் அடிப்படையில் சொல்றீங்க? ரெக்கார்டு கோர்ட்டில் இருக்கு அந்த கேஸ், அவங்க பேர்ல. ஆமா, அவங்க பேர்ல கோர்ட்டில் தீர்ப்பே வழங்கிட்டான். இந்த 1500 ஏக்கரையும் வீட்டு மனை போட்டு மக்களுக்கு கொடுங்கன்னு கர்நாடகா ஹைகோர்ட்டே தீர்ப்பு வழங்கிடுச்சு. அது சொத்து வழக்குங்களா, சொத்து குவிப்பு வழக்குங்களா? சொத்து குவிப்பு வழக்கு தான். 2 ஒண்ணு தான். சொத்து வழக்கு என்ன, சொத்து குவிப்பு இல்ல, சொத்து ஒழுக்கு தனிங்க, சொத்து குவிப்பு கொண்டு சொத்து குவிப்பு. ஆமா, இது சொத்து குவிப்பு. 1500 ஏக்கர். அந்த அம்மா ஒரு பிரம்மச்சாரி. எதுக்கு 1500 ஏக்கர்? 27 கிலோ தங்கம் எதுக்கு? தூக்க முடியாத தங்கம் 27 கிலோ போட்டு போவாங்களா? 27 கிலோ வெயிட்டுங்கிறது சாதாரண வெயிட்டா? நடமாட முடியுமா? அப்ப ஆட்சியாளர்கள் நிலத்தை எடுத்துக்கொண்டார்களே தவிர ஆட்சியில் வாழ்கின்ற மக்களுக்கு நிலம் அளிக்கவில்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அவர்கள் மக்களுக்கு ஜனநாயகத்தை அளிக்கவில்லை. எந்த மக்களுக்கு அளிக்கவில்லை? யார் நிலத்தில் உரியவர்களோ அவர்கள். தலித் மக்கள் பஞ்சமி நிலத்திற்கு உரியவர்கள், அவர்களுக்கு பஞ்சமி நிலம் அளிக்கவில்லை.
தலித்த அல்லாத மக்களுக்கு நிலம் தேவை. சூத்திர மக்கள் இருக்கிறார்கள், பிற சமூக மக்கள் இருக்கிறார்கள். விவசாயம் செய்யக்கூடிய யாருக்கும் நிலம் இருக்கலாம். விவசாயம் செய்வதற்கு யாரும் உழைப்பதற்கு தயாராக இல்லாதவர்கள்ட்ட நிலத்தை எடுத்து விட வேண்டும். இப்படி ஆழமான கருத்து வைக்கக்கூடிய ஐயா அவர்கள் ஏன் தனி இயக்கம் கட்டக்கூடாது? பஞ்சம் நில மீட்புக்கு என்று தனி நம்ம தனி இயக்கத்தை நான் இப்ப சிந்திக்கல. இன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து மக்கள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு, காப்பாற்றிக் கொள்வதற்கு, தங்களுக்குரிய ஆட்சியை உருவாக்கிக் கொள்வதற்கு ஒரு அறிவு சார்ந்த பணியை மட்டும்தான் நான் செய்ய விரும்புகிறேன். ஒரு தனி இயக்கம் இப்பொழுது நான் என்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இல்லை. ஆழமான கருத்து வைக்கக்கூடிய ஐயா அவர்கள் தனி இயக்கம் கட்டுவதன் மூலம் அந்த பிரச்சனையை நம்ம கையில் எடுத்து சரியான தீர்வு கொண்டு தரலாமே. அந்த பிரச்சனையே மக்கள் கையில் எடுக்கணும். நான் எடுப்பதல்ல முக்கியம். அது மக்கள் கண்டு செல்றது யாருங்க? அது நாம கொண்டு போறோம். இப்படி ஊடகங்கள் வழியாக, பொதுக்கூட்டங்கள் வழியாக, கருத்தரங்கு வழியாக, பல்வேறு வகையான உரையாடல் வழியாக இந்த மக்களை அறிவு சார்ந்த மக்களாக மாற்ற வேண்டும். பஞ்சமி நில தீர்வு பற்றி அரசு இப்ப என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? தற்போதைய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? அதற்கான தீர்வு என்னவாக இருக்கும் ஐயா? தற்போதைய அரசு எந்த நடவடிக்கை எடுக்க போறதுங்கிறத நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா பஞ்சமி நில பிரச்சனை போன்ற பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த அரசு எடுக்குமாங்கிறது நமக்கு சந்தேகம். இந்த கட்சி, தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி, பஞ்சமி நில பிரச்சனை எல்லாம் புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்திருக்க வந்த கட்சியாங்கிறது கேள்விக்குறி. ஏதோ ஒரு வகையில் திராவிட கட்சிகள் மேலே உள்ள வெறுப்பில் தமிழக வெற்றி கழகம் இந்த களத்துக்கு, தேர்தல் களத்துக்கு வந்ததால் மக்கள் அதுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. ஆனால் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, மக்களுடைய துயரங்களுக்கு அடிப்படை பிரச்சனை ஒரு 2-3 விஷயந்தாங்க. மக்களுக்கு எதில் துன்பம் வருகிறதோ அந்த துன்பத்தை நீக்க வேண்டும். இயற்கையால் படைக்கப்பட்ட இந்த பூமியில், இயற்கையால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு உரிய பங்கு இல்லை என்பதால் இவன் துயரத்திற்கு ஆளாகிறான். படுக்கிறதுக்கு இடம் இல்லை, உழுவதற்கு நிலம் இல்லை, உலாவதற்கு தோட்டம் இல்லை. அப்போ துன்பத்துக்கு ஆளாகிறான். அரசியல் ரீதியாக துன்பத்துக்கு ஆளாகிறான். இந்த அரசியல் கட்சியினுடைய கொள்கைகளால் தனக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்பதால் அவன் துயரத்திற்கு ஆளாகிறான். அப்போ அரசியல் கட்சிகள் இந்த துயரங்களை நீக்குவதில் அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதே மாதிரி மத ரீதியான துயரத்துக்கு ஆளாகிறான். இந்த மதத்தினுடைய கொடுமை, இந்து மதத்தினுடைய தீண்டாமை கொடுமை, இந்து மதத்தினுடைய சாதிய கொடுமை, இந்து மதத்தினுடைய மூட கொடுமை, மூட பழக்க வழக்க கொடுமை, இப்படி ஏராளமான கொடுமைகளை இந்த 3 இடங்களிலுமே இந்த மக்கள் சந்திக்கிறார்கள். இந்த 3 நிலம், ஆட்சி, மதம், இந்த 3லும் வரக்கூடிய துயரங்களிலிருந்து மக்கள் தங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 3ஐயும் மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு நோய் வருகிற கொசு கடிக்கிறது என்று சொன்னால் கொசுவை நாம் விரட்டிவிட்டால் போதாது, அல்லது கொசு கடித்தால் அதற்கு மாத்திரையோ மருந்தோ பயன்படுத்தினால் மட்டும் போதாது. கொசு எங்கே உற்பத்தி ஆகிறது? சாக்கடை. சாக்கடை இருக்கும் வரை கொசு வரும். சாக்கடையை அப்புறப்படுத்துகின்ற வேலையும் செய்ய வேண்டும். மண்ணால் கொடுமை, மண்ணுரிமை இல்லாமையால் கொடுமை என்றால் மண்ணுரிமை கிடைப்பதற்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலுக்கு அவன் ரோட்ல பிளாட்பாரத்தில் உட்கார்ந்து தைக்கிறான். இந்த மண்ணில் அவனுக்கு உரிமை கிடையாது. அதனால் அவன் துன்பப்படுறான். வெயில், மழை, பனி, இந்த கொடுமையில் அவன் உயிர் வாழ வேண்டும். ஏனென்றால் அவன் மண்ணுரிமை மறுக்கப்பட்டவன். அப்போ மண்ணில் துன்பம் வருகின்ற துன்பங்களை நீக்க வேண்டுமென்றால் மண்ணில் அவனுக்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும். அதே மாதிரி மதத்தில் இந்த மத கொடுமைகள் கொஞ்ச நெஞ்ச கொடுமை அல்ல. தீண்டாமை கொடுமை சாதாரண விஷயம் அல்ல. உலகத்திலே எல்லா நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு இங்கே தீண்டாமை கொடுமை பல நூற்றாண்டுகளாக மக்களை அனுபவித்துட்டு வர்றாங்க. தெருவில் செருப்பு போட அவங்களுக்கு அனுமதி இல்லை. பம்பாய் மாகாணத்தில் பேஷோ மன்னர்கள் என்ற மன்னர்கள், பிராமண மன்னர்கள் ஆண்டார்கள். அவர்கள் தெருவிலே செல்ல வேண்டுமானால் கழுத்திலே கலையத்தை கட்டி கொண்டு செல்ல வேண்டும். எச்சை கீழே துப்பக்கூடாது.
நீ கழுத்தில் தொங்கக்கூடிய கலயத்தில் துப்ப வேண்டும். கீழே துப்பினால் அதில் ஆண்ட சாதிகள், அதில் பார்ப்பவர்கள் கால் வைக்க நேரிடும். எவ்வளவு கொடுமைகள்! இப்ப அந்த கொடுமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனாலேயே இந்து மதம் மாறிடுச்சுன்னு அர்த்தமா? தவிர்க்க முடியாமல் அதை கைவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் தீண்டாமை இருக்கிறது, இன்றைக்கும் சாதி இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்தை சேர்ந்த தலித்து மக்கள் அந்த கிராமத்தை சேர்ந்த சாதி இந்துக்கிட்ட சாதாரணமாக பெண்ணு கேட்க முடியுமா? மூலதானத்தோடு போய் பெண் அழைக்க முடியுமா? நினைச்சு பார்க்க முடியுமா? அவன் இன்னொரு கிராமத்தில் உள்ள தலித்து குடியிருப்புகள் தான் பொண்ணு கேட்கலாம். அவங்க அனுமதிப்பாங்க, இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஏனென்றால் இவர்களுக்கான மத கொள்கை வேறு, சாதி ரீதியான இணைப்பை அந்த மதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக இது இந்த கொடுமையிலிருந்து மாறுவதற்கு அதுதான் மண்ணுரிமை. இங்க திராவிட கட்சிகள் சமூக நீதி என்று சொல்லி கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் பிரதிநிதித்துவம் அதோடு நிறுத்திக்கிறாங்க. ஏன் மண்ணில் சமூக நீதி இல்லை? ஏன் சமூக நீதி இல்லை? தலித்துகள் 18% தமிழ்நாட்டில் வாழுறான். அப்போ 18% நிலம் இருக்கணும்ல. சமூக நீதி அனைத்திலையும் கொடுக்கப்படும். அதற்கு நிலத்தை பற்றிய ஒரு பெரிய அளவுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டாடணும். விஜய் கட்சி செய்வாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. செய்வதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். செய்தால் வரவேற்போம், அது வேறு. ஆனால் அவர்களுக்கு அது திட்டம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஆமாம், எங்க இவங்க வந்த உடனே தூய்மை பணியாளர் கான்ட்ராக்டர் வேலை தான் டெண்டர் விட்டாங்க. ஜனநாயக மறுப்பு அது. தூய்மை பணியாளர் பர்மனண்ட் பண்ண சொல்லி அவன் போராடுறான். அதை ஸ்டாலின் சரியா பண்ணல, அதை டெண்டர் விட்டார் அவரு. யாரோ சாக்கடை வர எவரோ டெண்டர் எடுத்து சொத்து சம்பாதிக்க போறான். அப்ப ஜனநாயகம் இல்லாதவர்களால், ஜனநாயக கொள்கை இல்லாதவர்களால் இந்த நில பிரச்சனை தீராது, பஞ்சமி நில பிரச்சனை தீராது. அது பஞ்சமர்களால் தான் தீர்க்க முடியும். அப்ப பஞ்சமர்கள் என்று சொல்லக்கூடிய தலித்துகள் பஞ்சமி நில பிரச்சனையை புரிஞ்சிருக்க வேண்டும். புரிந்த அடிப்படையில் அதை மீட்டுவதற்கு முயற்சி பண்ண வேண்டும். பஞ்சமி நிலத்தை எடுத்து கொடுக்காத எந்த ஆட்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலம்தான் பஞ்சமி நில பிரச்சனை தீரும். நன்றி ஐயா, தங்களின் நேரத்தை ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. உங்களுடைய லட்சியமும் நோக்கமும் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள்.